இன்னைக்குரிய டிவோஷன் சத்தமில்லா சுவிசேஷம் பிலிப்பியர் 4:19. ஒரு சகோதரன் பை பர்த்தாவே அவரு டெஃப் அண்ட் டம். அவருடைய பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில அவரை வளர்க்கறாங்க. அவரு காது கேளாதார் பள்ளியில போய் சேர்ந்து படிக்கிறாரு. இயேசுவும் ஒரு கடவுள் தான் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அவருக்குள்ள இருக்கு. மிகவும் கஷ்டத்துல படித்து முடித்து வேலைக்கும் போயிடுறாரு. பலர் அவரை உதாசீனப்படுத்தி காயப்படுத்துறாங்க அவருடைய குறைனால. அதனால மனம் நொந்து நான் ஏன் இப்படி பிறந்தேன்னு நிறைய நேரம் அழுவாராம். அவருக்கு மேரேஜும் முடிஞ்சிருது. அவருடைய மனைவியும் இவரை மாதிரியே டெஃப் அண்ட் டம் பர்சன். ஆனா தேவன் அவங்களுக்கு 2 பிள்ளைகளை பூரண ஆரோக்கியத்தோட கிருபையா கொடுத்திருந்தாரு. அவருடைய சரீரத்துல இயலாமையினால கஷ்டப்பட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய ஆத்துமா பாவத்துல சிக்கி தவித்து கொண்டிருந்துச்சாம். அப்ப அவரை போலவே இதே மாதிரி வாய் பேச காது கேளாத ஒரு ஃப்ரெண்ட சந்திக்கிறாரு. அவர் இவர்களை போல இருக்கிறவங்களுக்காக ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு சொல்லி அந்த மீட்டிங்க்கு இவரையும் கூட்டிட்டு போறாரு. அந்த மீட்டிங்ல தான் ஒரு பாவி என்பதை அவரு உணர்ந்து அறிக்கையிடுறாரு. அப்பம் பிற்கும் வேளையில இயேசு அவருடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டாரு. திராட்சரசம் பரிமாறுறப்ப அவர் தனக்கா ரத்தம் சிந்தினாரு அப்படின்னு அந்த ஊழியக்காரர் சொன்னப்ப ரொம்ப மிகவும் அழுது தன்னுடைய வாழ்க்கைய இயேசுவுக்காக முற்றிலுமா கொடுத்துட்றாரு. ஒரு மெய்யான சந்தோஷம் சமாதானத்தை பெற்றுக்கொள்றாரு. பின்னாடி ஆண்டவர் அவரை ஊழியத்துக்கு அழைத்தனால மிகுந்த சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு 16 இயர்ஸ் ஊழியம் செய்து கொண்டிருக்காரு. இதுவரை 350க்கும் மேற்பட்ட நபர்களை இதே மாதிரி வாய் பேசாத காது கேளாதவங்களை ஆண்டவரிடம் வழி நடத்தி அவர்களுக்கு ஞான ஸ்நானம் எடுக்கவும் கிறிஸ்துவின் மந்தையில சேர்க்கவும் ஆண்டவர் இவர் மூலமா உதவி செய்தாரு மத்த மக்களுக்கு. இதே மாதிரி காது கேளாத வாய் பேச முடியாத அவரை போல ஒரு மனிதனையே ஆண்டவர் அவர் குடும்பத்தையும் பயன்படுத்துவார்னா நம்மளையும் கண்டிப்பா பயன்படுத்துவாரு. உங்களையும் என்னையும். இயேசுவுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்க. தேவனுக்காக ஊழியம் செய்யணுங்கிற வாஞ்சைக்காக நம்ம ஜெபிப்போம். ஆமேன்.